Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஐசோமர்ஸ்னால் என்ன as well as classification of isomers பற்றி பார்க்க போகிறோம். Isomers are compounds with same molecular formula but have different properties. இதுதான் வந்து definition of isomers. For instance, glucose and fructose are isomers. Glucose பார்த்தீங்கன்னா C6H12O6, fructose the molecular formula is C6H12O6. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது glucose ஓட molecular formula, இது fructose. கரெக்டா? இப்போ ரெண்டு காம்பவுண்ட்லேயும் 6 கார்பன் இருக்குது, 12 ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ the molecular formula is same. ஆனால் இதோட ப்ராப்பர்ட்டி, அதாவது மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் அல்லது ஒரு ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஐசோமர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த ஐசோமர்ஸ் பேசிக்கலாக யூ வில் டிவைட் இன்டு கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ்னால் வந்து எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பாண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வர ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் அந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸும் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃபர் ஆகும். அது 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃபர் ஆகும். இப்போ நான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ் அகைன் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஹியர் வந்து பாண்ட்ஸ் பிட்வீன் தி எலமெண்ட்ஸ் will differ. In case of stereoisomers, spatial arrangement will differ. 3 dimensional நீங்கள் அதை எழுதுகிறப்ப they will differ. Constitutional isomers பார்த்தீங்கன்னா in turn they are classified into many types. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ் எப்படி இன்டர்ன் கிளாஸிஃபை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு பார்ட் ஆஃப் வீடியோவில் we will see how stereo isomers are in turn being classified. So constitutional isomers are classified into 6 types. Explain each of them separately. Skeletal isomer, skeletal or chain isomerism னு சொல்லலாம். Positional isomerism, positional isomers or isomerism. அந்த டிஃபர் ஆகிற காம்பவுண்ட்ஸ் பேர் ஐசோமர்ஸ், அந்த ஃபினாமினன் பேர் ஐசோமரிசம். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், மெட்டாமர்ஸ், டாட்டோமர்ஸ், ரிங் செயின் ஐசோமர்ஸ். மெட்டாமரிசம்ங்கிறது ஃபினாமினன், அந்த ஃபினாமினனை எக்ஸிபிட் பண்ணுற காம்பவுண்ட் பேர் மெட்டாமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரிங் செயின் ஐசோமர்ஸ். ஸோ 6 டைப்ஸ் இருக்குது கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ். 1 2 3 4 5 and 6. இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக என்னென்னு பார்க்கலாம். First one is skeletal or chain isomer. இப்போ இந்த வேர்ட்லேருந்து என்ன தெரியுது? There is a difference in the skeleton, carbon skeleton or the chain. Carbon skeleton என்ன? The கார்பன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிற விதத்தில் ஒரு மாறுபாடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பியூட்டேன் CH3 CH2 CH2 CH3. So this is N-butane, normal chain butane. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? We can also write like this, right? இதோட IUPAC நேம் என்ன? 2-methyl propane.
இங்கே பார்த்தீங்கன்னா the number of carbon and hydrogen atoms are similar. ஸோ எவ்வளோ கார்பன் இருக்குது இந்த காம்பவுண்டில்? சி 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன் 3 + 2 5 + 2 7 + 3 10 H10. இந்த காம்பவுண்டில் 1 2 3 4 கார்பன்ஸ் with 3 + 3 6 + 1 7 + 3 10. So the molecular formula is same for these both compounds, but the differences in this chain. இதில் பார்த்தீங்கன்னா பியூட்டேன் தான் பேரண்ட் செயின், இதில் வந்து ப்ரோப்பேன் பேரண்ட் செயின். அதனால தான் இந்த நேம் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இதில் வந்து கார்பன் ஸ்கெலிட்டன் இஸ் டிஃப்ரெண்ட், அல்லது செயின் த கார்பன் செயின் இஸ் டிஃப்ரெண்ட். கார்பன் skeleton different in these two compounds, even though they have the same molecular formula. Okay, so this is the first type of constitutional isomer. இதில் பார்த்தீங்கன்னா the bond is different. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கார்பன் வந்து 2 கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஆனால் இதில் வந்து it is attached to 3 other carbons. So there is a difference in the bond formed between the atoms. அதனால this comes under constitutional isomer. ஓகேங்களா? Next is positional isomer. Positional isomersனா இந்த காம்பவுண்டில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் ப்ரோப்பனால் எடுத்துக்கிட்டா CH3 CH2 CH2OH. This is one propanol or just propanol? Propanol. This compound can also be written as இது வந்து 2-propanol. இது ஆப்வியஸாக தெரியுது. திஸ் இஸ் த சேம் காம்பவுண்டு, 3 carbon with 8 hydrogens and an oxygen, right? Same molecular formula, but the OH group attached ஆயிருக்கிறது வந்து it is different. Here it is attached to the first carbon. Here it is attached to the second carbon. ஓகேங்களா? So here the molecular formula is same, but the carbon to which the functional group is attached is different. அதாவது the functional group ஓட position is different. Here first carbon, here second carbon. So positional isomers na functional group different position. So this is positional isomer. The third one is the functional isomer. இப்போ functional isomer na the compound கிட்ட the obvious isomer na they have same molecular formula, but அந்த two compoundsல என்ன difference இருக்குன்னா the functional group will be different. இப்போ this is propanol. This compound can also be written as this is propanone, right? So even though the molecular formula is same, which is C3H6 and O, the functional group is different. Idhula vandu it is a a aldehyde group. Here it is ketone group. So this is functional isomer. Okay, very simple. Fourth type of constitutional isomerism is metamerism. Metamers எடுத்துக்கிட்டிங்கன்னா they will differ in the number of carbon atoms on either side of the functional group.
இப்போ இந்த டெஃபினேஷனை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ 2 காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒன் இஸ் எத்தாக்சி ஈத்தேன், த அதர் ஒன் இஸ் மெத்தாக்சி ப்ரோப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா both have the same number of carbons, hydrogen as well as oxygen, which is C4H10O. இப்போ டெஃபினேஷன் என்ன சொல்லுது? Metamers differ in the number of carbons on either side of the functional group. இங்கே எது functional group? Ether is the functional group. So these both compounds have the same functional group. So இதில் என்னென்னா you have to compare the compounds which have the same functional group. ஒரு இது காம்பவுண்டில் வந்து எத்தாக்ஸ் ஈத்தர் குரூப் இருக்குன்னு உள்ள எஸ்டர் குரூப் இருக்குன்னா அந்த கண்டிஷன்லாம் யூ கான்ட் கம்பேர். ஸோ தே ஷுட் ஹாவ் த சேம் மாலிகுலர் ஃபார்ம்லாம் அந்த சேம் ஃபங்க்ஷனல் குரூப். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணணும் ஆன் த ஈதர் சைடு. இங்கே வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 2 சைடுமே 2 கார்பன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 1 கார்பன் இருக்குது, ரைட் சைடு 3 கார்பன்ஸ். ஓகேங்களா? ஸோ தே ஆர் மெட்டாமர்ஸ். differ in the number of carbons on either side of the functional group. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா they can be called as metamers. ஃபஸ்ட்டு சேம் மாலிகுலர் ஃபார்ம்லாம் இருக்கணும், அந்த சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எய்தர் சைடு இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸோட நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தே ஆர் மெட்டாமர்ஸ். ஓகேங்களா? ஸோ மெட்டாமரோட டெஃபினேஷன் என்ன? எய்தர் சைடு ஆஃப் தி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கார்பன் ஆட்டம் டிஃப்ராக இருக்கணும். அப்போ டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு காம்பவுண்டில் இருந்துச்சுன்னா தே வில் நாட் ஷோ மெட்டாமரிசம். டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன? லைக் OH, COOH, CHO. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் மெட்டாமரிசம் ஷோ பண்ணாது. ஏன்னா இது வந்து டெர்மினலாக தான் இருக்கும். அவ்வளோதான், காம்பவுண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ரைட் சைட் there cannot be any carbon atom attached. ஸோ மெட்டாமர் வந்து ஒரு டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் எக்ஸிபிட் ஆகாது. டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஏன்னா இதுதான் டெர்மினலாக இருக்கும். அந்த காம்பவுண்டோட எண்டில் இந்த குரூப் இருக்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து எந்த கார்பனும் அட்டாச் ஆகாது. இப்போ ஈத்தர், எஸ்டர் அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வில் ஷோ metamerism. Okay, 5th one is Tautomerism. The compounds are interconvertible. இப்போ 2 compounds exhibit tautomerism அப்படின்னா first criteria they have the same molecular formula. Second one, ஒரு காம்பவுண்டை இன்னொரு காம்பவுண்டை ஈஸியாக மாற்றிடலாம். they can be easily interconverted. ஓகேங்களா? unlike the other isomers which cannot be interconverted. இப்போ இதில் வந்து திஸ் இஸ் ஒன் காம்பவுண்ட், திஸ் இஸ் அனதர் காம்பவுண்ட். இது வந்து சேஞ்ச் ஆக முடியாது நார்மலாக. ஆனால் டாட்டோமர்ஸ் எப்படின்னா தே கேன் சேஞ்ச் பிட்வீன் 2 ஃபார்ம்ஸ். த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் டாட்டோமரிசம் இஸ் கீட்டோயினால் டாட்டோமரிசம். The most common form, many other forms are there. Ketoenol tautomerism na main criteria there should be a ketone group with an alpha hydrogen. Pen ஆகுது there is a shift of bond. இந்த pi bond வந்து இங்க shift ஆயிருது. ஓகேங்களா? The main is the shift of bond, pi bond. In the pi bond வந்து it is coming here and the oxygen வந்து hydrogen, sorry, the hydrogen, the alpha hydrogen வந்து ஆக்சிஜனோட போய் bond form பண்ணிடுது. ஓகேங்களா? This is the keto form. This is the enol form. This is the enol form. Enolna the double en means double bond, all means OH, so enol.
form. ஓகேங்களா, they will exist in equilibrium. ஒரு சொல்யூஷனா can't have only keto form. ஓகேங்களா, there will be an equilibrium between the ketone enol form in a solution. இது வந்து ஏன் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்னா, இதில் இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து கார்பனோட மட்டும்தான் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இந்த காம்பவுண்டில் இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட் வித் carbon as well as hydrogen. So the bond between the elements are differing in these two isomers. So they come under the category of constitutional isomers. அதில் இதெல்லாம் ஈஸியாக we can interconvert them. அதனால டாட்டோமர்ஸ் சொல்கிறாங்க. All other constitutional isomers we can't interconvert. If it is butane மட்டும்தான் இருக்கும். Isobutane will be separate compound. இது வந்து they will exist in the same solution. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி they will exist in an equilibrium. இப்போ நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னன்னா டாட்டோமரிசமுக்கும் ரெசனன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ரெசனன்ஸ்லேயும் இந்த மாதிரி there is a shift of the பாண்டுன்னு நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதையும் நான் வந்து இங்கே கிளியர் பண்ணுறேன். ரெசனன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெசனன்ஸுங்கிறது electrons are only redistributing among the atoms, not the bond. ஓகேங்களா, electrons are redistributed. ஒரு ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னொரு ஆட்டமுக்கு போகுது. bonds are not changing. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்ப்போம். this is a carboxylate anion. இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது இந்த ஆக்சிஜனுக்கு. இப்போ ரெசனன்ஸ்னால் என்ன, இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. திஸ் ஆக்சிஜன் டேக்ஸ் பேக் தீஸ் எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், ஆக்சிஜன் வித் these much electrons and here. ஓகேங்களா, this is resonance. இங்கே வந்து பாண்ட் இஸ் நாட் சேஞ்ச்டு. கார்பன் அதே மாதிரி ரெண்டு ஆக்சிஜனோட தான் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சிஜன் வந்து கார்பனோட மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, whereas here ஆக்சிஜனுக்கு வந்து இதில் கார்பனோட மட்டும்தான் பாண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்டில் இட் இஸ் bonded to both oxygen and carbon. ஓகேங்களா, so there is a difference in the bond. Similarly, இங்கே கார்பன் வந்து it is attached to 4 different groups in the compound. இங்கே now it is just forming bond with 3 different groups. ஓகேங்களா, so here the bond is changed. Bond between different atoms are changed. ஆனால் இதில் bond is same, only the electrons are being distributed. So this is the first difference. Second difference, இப்போ இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட் இல்லை. This is the same compound, but resonance is a way to represent a same molecule. So these two things are same molecule represented in different way. Whereas tautomers பார்த்தீங்கன்னா they are 2 different molecules with different properties. இது வந்து பார்த்தாவே this is a ketone group இருக்கு. So it will undergo the reactions which are characteristic to ketone group. இது வந்து enol group இருக்கு. So it will exhibit the reactions which are specific to enol groups. So these are 2 different compounds. Whereas in case of resonance it is the same compound but represented in various ways. ஓகேங்களா, so we can isolate the tautomers, but resonance forms cannot be isolated.
ஓகேங்களா? இந்த ஃபார்ம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு யூ கான்ட் ஐசோலேட். வெரஸ் திஸ் கேன் பி ஐசோலேட்டட். கீட்டோ ஃபார்ம் மட்டும் யூ கேன் ஐசோலேட் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ தீஸ் ஆர் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாட்டோமர்ஸ் அண்ட் ரெசனன்ஸ். டாட்டோமரிசம் அண்ட் ரெசனன்ஸ். ஸோ டாட்டோமரிசம்னா என்ன? 3 points. Tautomerism, resonance. Tautomerismனா the bond is being changed. Bond is changed between different compounds. இங்கே electrons are circulated. ஓகேங்களா? Then tautomers are two different compounds. It is in whereas in case of resonance ஒரே காம்பவுண்ட் தான் வேரியஸ் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. ஏ வந்து இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், ரெண்டுமே ஏ தான், பட் யூ ஆர் ரெப்ரசென்டிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இதுதான் ரெசனன்ஸ். whereas tautomers are two different compounds, A and B. ஓகேங்களா? ஸோ தே ஆர் சேம் காம்பவுண்ட் with different structure. Third point, you can isolate tautomers separately. Resonance structures cannot be isolated. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம் படிக்கிறப்ப, ஏன்னா இதுலேயும் பாண்ட் சேஞ்ச் ஆகுது, இதுலேயும் பாண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு. ஆனால் டாட்டோமில் மட்டும்தான் இட் இஸ் பாண்ட் இஸ் பீயிங் சேஞ்ச். ரெசனன்ஸில் ஒன்லி the electrons are circulated along the across the atoms. லாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ஐசோமர்ஸ் ரிங் செயின் ஐசோமர்ஸ். பேர்லேயே இருக்குது, ரிங் அண்ட் செயின். ஸோ காம்பவுண்ட்ஸ் வித் சேம் மாலிகுலர் ஃபார்ம்னா எக்ஸிபிட்டிங் cyclic and open structures. Exhibit cyclic and open structures. Example, propene and cyclopropane are ring chain isomers. Propene CH3 CH2, cyclopropane C. Okay, both these compounds have 3 carbon and 6 hydrogen. So these are ring chain isomers. It is the chain form. It is the ring structure. For summary, these are the 6 types of constitutional isomerism. One is skeletal or chain isomer, positional isomer, functional isomer, metamer, tautomer and ring chain isomers. இன்னொரு வீடியோவில் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் போஸ்ட் இன் தி கமெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் டாபிக்ஸில் வீடியோஸ் போடணும்னாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.